நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அப்பா இந்தாங்கண்ணே. வாங்கப்பா. இங்க என்னம்மா ரெண்டு பேரும் கேன தூக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா. நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி வச்சிருப்பேன். நீங்க எதுக்குமா அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன்பா நாங்களே இதை பண்ணக்கூடாதா? எம்மாடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கியம்மா. நான் வச்சுக்கிறேம்மா எல்லாத்தையும். வெச்சாச்சுப்பா. ஏம்மா கேன வெளியிலே வைமான்னு சொன்னா உள்ள கொண்டு வந்து வச்சிட்டேன்னு சொன்னா உன்னை என்ன பண்றது? கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அறை விடுங்கப்பா. எம்மாடி நானா உங்க அக்காவை அறையிறதா கனவுல கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாதுமா. அப்பா போன வேலை என்னாச்சு? அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டாங்களா? இன்னைக்கு முடியலம்மா. ஏன் என்னாச்சு? எம்மாடி அட்ரஸ் மாத்தி கொடுக்க வேண்டிய அதிகாரி மத்தியானம் வரைக்கும் வரவே இல்லை. மத்தியானத்துக்கு மேலதான் வருவாராம். அப்படியே வந்தாலும் அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான், அதுக்கு போயிடுவாராம். அதனால நாளைக்கு வாங்கன்னு இன்னொரு ஆபீசர் சொல்லிவிட்டாரு. என்னப்பா இது? சம்பந்தப்பட்ட ஆபீசர் வரலன்னா அந்த வேலையை இன்னொருத்தர் பார்க்க மாட்டாங்களா? அதானே. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? அரசாங்க அலுவலகத்துல எத்தனையோ பேரு மக்களுக்காக நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யறவங்களா இருக்காங்க. ஆனா சில பேரு வேலைன்னு எதுவுமே செய்யாம கழிச்சு கட்டுற ஆளுங்களாதான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுப்பா. எம்மாடி சும்மா அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. எனக்கும் கோபம் வரதான் செஞ்சது. என்ன பண்ண முடியும்? கோவப்பட்டு சண்டை போட்டா இன்னும் நம்மள தேவையில்லாம அலையதானே விடுவாங்க. அதுவும் சரிதான். சரி நாளைக்கு காலையில நீங்க போக வேண்டாம், நான் போறேன். வேணாடாமாடி, நானே போயிட்டு வந்துடுறேன். இல்லப்பா அந்த ஆபீசர் யாரா இருந்தாலும் சரி, நாளைக்கு நமக்கு அட்ரஸ் மாத்தி கொடுத்தே ஆகணும். இல்லனா நாளைக்கு அவருக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்காம நான் விடவே மாட்டேன். அம்மாடி பிரச்சனை வேணாமா. ஆடுற மாட்டா ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டா பாடி கிடக்கணும். இதெல்லாம் இவங்கள போல ஆளுங்களுக்காக சொன்னதுதான். அப்பா பாத்துக்கிறோமா. இல்லன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்கன்னா உனக்கு கஷ்டமா போயிடாதா? இல்லப்பா அப்படி உட்கார வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம். பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நாளைக்கு நான் கட்டி விடுறேன். இல்ல மாடி சொன்னா கேளு. அப்பா அக்கா சொல்றதா சரி, அதுவே போயிட்டு வரட்டும். உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஆமாப்பா நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆமாம்மா பசிக்குதுமா. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எஞ்சிட்டு வரலாம். கடையை சாத்திட்டு வாங்க போவோம். பா பசிக்குதுன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல. பசியை பொறுத்துக்கிட்டு உங்களை யார் வர சொன்னா? அம்மாடி என்னதான் பசிச்சாலும் உன் கையால சாப்பிடுறது போல வருமா, அதனாலதான் வந்துட்டேன். வர வர நல்லா ஐஸ் வைக்க கத்துக்கிட்டீங்க, வாங்க. பாட்டி ஏதோ படிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. படம் தானே பாக்குற. அந்த நேரத்துக்கு இந்த கீரையை 4 கிள்ளி போட்டிருக்கலாம்ல. ஏய் ஒரு கட்டு கீரையாய 4 பேர் வேணுமா? பேசாம ஆயங்கடி. எனக்கு தேவைதான். அம்மா என்னத்தில்ல? நான் நம்ம ரேஷன் கடைக்கு போய் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு வரேம்மா. அப்பா அண்ணி பத்தி விசாரிக்க போறீங்களா? ஆமாம்மா வரேன். தில்ல என் மருமக கிட்ட சொல்லிட்டு போப்பா. சரிங்கம்மா. மரகதம், நான் நம்ம பிரபுக்கு ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா ஓ இடத்துல இருந்து அவ நம்ம குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்துவான்னு எனக்கு தோணுது. இதுவரைக்கும் நான் எடுத்த எல்லா முயற்சிகள்லையும் நீ தெய்வமா நின்னு எனக்கு துணையா இருந்திருக்க. நானும் அதுல எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம பிரபுவோட கல்யாண முயற்சியிலையும் நீ என் கூட இருந்து அந்த பொண்ணை நம்ம வீட்டு மருமகளா வர வைக்கிறதுக்கு உதவி பண்ணணுமா?
அம்மா, அண்ணன் எங்க கிட்ட எப்படி நடந்துக்குதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்பா அண்ணனுக்காக பாத்திருக்க பொண்ணு அண்ணன் மனச மாத்தி எங்க கனவை நிறைவேத்தி வைக்கிறவங்களா இருக்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, எங்களுக்கு அண்ணியா வர போறவங்க வெறும் அண்ணியா இல்லாம எனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். அப்பா பாத்திருக்கிற பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணா இருக்கணும். இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்கம்மா. ஏய் பப்ளி மாஸ், எதுக்கு இப்ப அழற? தில்ல எல்லாம் நல்லபடியா நடக்குய்யா, கவலைப்படாம போயிட்டு வா. சரிங்கம்மா. கடுவன் பூனை வீட்ல இருக்கா? இல்ல சித்தி, ஆபீஸ் போயிருக்காங்க. நீங்க வாங்க. அப்பாடி, எதிர்நாட்டு பார்டருக்குள்ள நுழையிற மாதிரி பயந்துகிட்டே வர வேண்டியதா இருக்கு. வா 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 சின்ன மருமகளே, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. வா வா வா, உட்கார் உட்கார். அத்தை, நான் நல்ல நேரத்துல மட்டும் வரல, ஒரு நல்ல விஷயத்தோடயும் தான் வந்திருக்கேன். என்னம்மா விஷயம்? நம்ம பிரபுவுக்கு நான் ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். அந்த பொண்ணு பிரபுவுக்கு பொருத்தமானவ, நம்ம குடும்பத்துக்கும் ஏத்தவளா இருப்பா. அவளோட குணத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா என் அக்கா மாதிரி. என் அக்கா மாதிரியே பொறுமை, பக்குவம், பெரியவங்க கிட்ட மரியாதை, நிதானம், நல்ல மனசு எல்லாம் இருக்கத்த. என்னத்தில்ல நீ சொன்ன மாதிரியே இவளும் சொல்ற? என்னத்த சொல்றீங்க? பெரிய மாமாவும் இப்படிதான் சொன்னாரா? ஆமா மேகல, நம்ம பிரபுவுக்கு குருபலம் கூடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் பொண்ணு மேல பொண்ணா குவியுது. ஐயோ மாமியாரே, எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. பெரிய மாமா, தயவு செஞ்சு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் ரேஷன் கடைக்கு போனப்போ அங்க ஒரு பொண்ணை பார்த்தம்மா. இப்ப நீ சொன்ன அந்த குணத்தோடவே அந்த பொண்ணு இருந்துச்சு. அத பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. அது யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்கு தான் நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீயும் கரெக்டா வந்துட்ட. அப்படியா மாமா? ஆமாம்மா. நீங்களும் நம்ம பிரபுவுக்கு ஒரு பொண்ணை பாத்திருக்கீங்க, நானும் பாத்திருக்கேன். ஆனா இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நீங்க பாத்திருக்கிற பொண்ணு யாரு என்னன்னு நாம விசாரிக்கணும். ஆனா நான் பார்த்த பொண்ணை பத்தி விசாரிக்கவே தேவையில்லை. என்ன மேகல சொல்ற? ஆமாத்த, நான் நம்ம பிரபுவுக்காக பாத்திருக்கிற பொண்ணு. என்னது? என்ன? எனக்கு நீங்க பொண்ணு பாக்குறீங்களா? என் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? ஆமா பிரபு, என்ன இருந்தாலும் உன்னை நான் தூக்கி வளர்த்திருக்கேன். அந்த பாசமும் அக்கறையும் எனக்கு இல்லாம போயிடுமா என்ன?